இந்த ப்ரொவிஷோ கிளாஸ்ல 3 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் மேட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்காம, அதாவது இம்ப்ரிஸ்மெண்ட்டோ ஃபைனோ கொடுக்காம கம்யூனிட்டி சர்வீஸை பனிஷ்மெண்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஃபெண்டர் இருக்காங்க இல்ல, அதாவது இந்த அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, தெஃப்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபென்ஸா இருக்கணும். அதாவது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கன்விக்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து நிறைய டைம் தெஃப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க மேல சார்ஜ் ஆகி ட்ரையல் எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா இவென்ச்சுவலி அந்த எண்ட் ஆஃப் த ட்ரையல்ல அவங்க கன்விக்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி அவங்க கன்விக்ஷன் ஆகியிருக்கிறது இதுவே முதல் முறையா இருக்கணும். அண்ட் அவங்க தெஃப்ட் பண்ணினாங்கல்ல, அவங்க தெஃப்ட் பண்ணின அந்த பொருளோட வேல்யூ 5000 ருபீஸ்க்கு கம்மியா இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த பொருளை அவங்க திருப்பி கொடுத்துருக்கணும். இல்ல அந்த பொருளோட வேல்யூ 5000க்கு கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க திருப்பி கொடுத்துருக்கணும். அதாவது யார் திருடிட்டு போய் இப்ப கன்விக்ஷன் ஆகியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த திருடிட்டு போன அந்த பொருளை அப்படியே திருப்பி கொடுத்திருந்திருக்கணும். இல்லைன்னா அந்த பொருளோட வேல்யூவை திருப்பி கொடுத்திருந்திருக்கணும். வித்து அதை காசு ஆக்கி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த காசை வந்து அவங்க திருப்பி கொடுத்திருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 கண்டிஷன்ஸும் மேட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த 1 இயர் 5 இயர்ஸ் இந்த மாதிரியான இம்ப்ரிசன்மெண்ட் எதுவும் கொடுக்காம அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸை பனிஷ்மெண்ட்டா கொடுங்க அப்படின்னு ப்ரொவிசோ கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டா இப்போ புதுசா BNSSல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க.